வணக்கம். ஒரு நாள் கூத்து இயக்குனர் நெல்சன் அவர்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்பாரு. ஒரு கல்யாணம் என்பது எவ்வளவு கஷ்டம், அது அமையணும் கரெக்டாக, நம்ம நினைக்கிற பொண்ணு நமக்கு கிடைக்காது அப்படின்றத 3 பெண்களை வச்சு வெவ்வேறு தளங்களில் இருக்கவங்க, ஒருத்தவங்க சாஃப்ட்வேர் வேலை பார்க்குறவங்க, இன்னொருத்தவங்க மீடியா சைடில் இருக்கவங்க, இன்னொருத்தவங்க தன்னோட அப்பா எது சொன்னாலும் கேட்டுக்கொள்கின்ற ஒரு பொண்ணு, அந்த காலத்தை பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி 3 பேரும் கல்யாணத்திற்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதே போல் ஆண்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கும் எவ்வளவு குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பாரத்தை தூக்கிட்டு ஒருத்தவங்களை நினைக்கிறவங்களை கல்யாணம் முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத ஒரு 3 கதைகள் மூலியமாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகை நடிகர்கள் தேர்வு தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தினேஷாக இருக்கட்டும், அடுத்து ரமேஷ் திலக், சார்லி, கருணாகரன், பாலா சரவணன், இப்படி எல்லாருமே இந்த கேரக்டருக்கு பயங்கர ஒரு அடாப்டாக நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டராகவே அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நடிகைகள் மியா ஜார்ஜா இருக்கட்டும், நிவேதா, மெட்ராஸ் படத்தில் நடித்த ரித்விகா, இப்படி எல்லாருமே அவங்களோட பார்ட்டை தெளிவாக, அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்காரு அவங்களோட கேரக்டரு. அதனால் இந்த படம் கேரக்டரைசேஷனில் ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ஜஸ்டின் பிரபாகரன் நிறைய சமீப காலங்களில் 8K FMல அதிகமாக நாங்கள் கேட்ட பாடல்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாடல்கள். அதனால இந்த படத்தோட ஒன்றி நம்ம பார்க்குறப்ப இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப கேட்டதுனால அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்துக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. அடுத்து கேமராமேன் கோகுல் முடிஞ்ச அளவுக்கு இந்த லோ பட்ஜெட் மூவியை எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக காட்ட முடியுமோ பிரம்மாண்டமாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கான்னு சொல்ல முடியும். அப்புறம் இந்த கதைகள் அமைத்திருக்கும் விதம், ஒரு 3 விதமான ஸ்டோரியை ஒரே படத்தில் கம்பைன் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணது ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, இந்த படத்தில் அப்படி என்னதான் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அமைத்திருக்கும் விதம் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு கதையோட இப்போ நம்ம தினேஷும் அந்த நிவேதா 2 பேருக்கும் இடையே உள்ள ஸ்டோரியை நம்ம லவ் ஸ்டோரியை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்க டயத்தில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரித்விகா சைடில் போயிடுவாங்க. ரித்விகா சைடு போயிட்டு அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கதையோடு நம்ம ஒன்றி பயணித்து போய்கிட்டு இருக்கப்ப மியா ஜார்ஜுக்கு தவிர்வார். இப்படி ஒவ்வொரு கதைகள் நம்ம அப்போ தான் நம்ம மனசோட ஒட்டி பார்த்துக்கிட்டு இருக்க டயத்தில் அடுத்த கதைக்கு ஜம்ப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கதை அந்த என்ன நடந்திருக்கு அப்படின்றதே நம்ம ஓரளவுக்கு மறந்துடுவோம். மறுபடியும் அதே கதைக்கு வருவார். இப்படி 3 விதமான கதைகளை ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் பயணிக்காமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தனித்தனியாக காமிச்சு கடைசியில் அதை கம்பைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த 3ஐயுமே ஒரே தளத்தில் பயணிக்க வச்சு ஒரே இடத்துல முடிக்க வச்சுருந்தாருன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். அதே போல் ட்விஸ்ட்டு, நிறையா ட்விஸ்ட் வச்சுருக்காரு. ஓரளவுக்கு நம்ம பார்க்க பார்க்க நமக்கு நல்லா இருக்குது. ஆனால் கடைசியில் வச்சார் பாருங்க ட்விஸ்ட்டு, அதெல்லாம் தயவுசெய்து முடியலை. என்னடா நடக்குமா அப்படின்னு பார்த்துக்கிற இடத்துல அங்கே ஒரு இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் படத்தை பார்க்குறப்ப தெரியும். அந்த மாதிரி நிறையா ட்விஸ்ட் வச்சது படத்துக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிருச்சோ அப்படின்னு சொல்லி தோணுது. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா இது பழைய நிறைய 1990 வந்த கதைகளாக இருந்தாலும் தற்போது கல்யாணம் என்பது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதோ இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறதோ எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படின்றத ஒரு தத்ரூபமாக இயக்குனர் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால ஒரு ஆவரேஜான மூவியை எல்லாரும் கண்டிப்பாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். போங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படத்துக்கு என்னோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 கொடுக்குறேன். நன்றி.